ஹாய்லடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம டயாங்கோட மாமா பையா பார்ட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் பார்க்கறதாங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப நாளாக ஆச்சுல அது போட்டு 8 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சரி போட்டுருவோம் அப்படின்ட்டுன்னு வந்தாச்சு. சரி அப்படியே லாஸ்ட் பார்ட் பார்க்கலான்னு பார்த்துட்டு அப்படியே வாங்க, அப்போ தான் நான் இருப்போம் எதில் முடித்தோம் அப்படின்னு. சரி, எதில் லாஸ்ட்டாக முடிச்சோன்னு பார்ப்போமா. லாஸ்ட்டாக நீங்கள் அவங்க அம்மாவுக்கு சர்வ் பண்ணிகிட்ருப்பீங்க. தேவாங்குமே உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இதில் தான் முடித்தோம். இப்போது அதுலேருந்தே நம்ம இப்படி கண்டினியூ பண்ணலாம். இப்போது நீங்கள் அப்படியே பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. தேவாங்குமே ஒரு சில பிளேட்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அங்கே வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, மேலேயும் கீழேயும். அவன் என்னடி அப்படின்னுவான். ஒன்றும் இல்லையே, என்ன நீ டீ போட்டு கூப்பிட்ற? நான் தான் டீ போடுறேன்னு சொன்னேன்ல. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? என்ன சொன்னேன்? யூ ஆர் மை ஃப்யூச்சர் ஒய்ஃப் டி. நீ அதை அப்போ பார்த்துக்கூடா, இப்போது எதுக்கு என்ன டீ போடுற? அப்போது நீ ஏன்டி என்னடா சொல்கிற? அது வாய் தவறி வந்துச்சு. சரி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அந்த ஸ்லாபில் லவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பேனு. இவன் என்ன டப்புன்னு இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரியே பார்க்குறீங்க. ஷாக்கில் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா அங்கிட்ட டிவி பார்க்க போயிடுறாங்க. ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அப்படி டிவி பார்க்க போயிடுறாங்க அந்த சைடு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. தேவையும் அங்கேயே பார்த்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விட்டுட்டா என்ன பண்ணுற நீ? ஆல்ரெடி ரூமில் இந்த மாதிரி பண்ண, டென்ஷன் ஆகிட்டேன். திருப்பி என்ன டென்ஷன் ஆகான்னு பார்க்காது, தயவு செய்து என்னை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் முடியாது, என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வெப்பி ஹேண்ட் வைக்கிறான். செம்ம ஜில்லுன்னு இருக்குது. பிகாஸ் நான் அப்போ தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருப்பான். திருப்பி ஹேண்ட் வாஷ் பண்ணியிருப்பான். சும்மா ஒரு மாதிரி கை பிசுன்னு இருக்கேன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே கை வைக்கும். செம்ம ஜெல்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படின்னு சவுண்ட் விடுறீங்க. அவன் அப்படியே வைடேஸில் பார்க்குறான். என்னடி இப்படி சவுண்ட் விடுற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அது ரொம்ப விட அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. அப்படி தள்ளி விட்டு போகும்போது அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே ஏறி உட்கார வச்சிட்றான். அதில் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனை விட்டுட்டே அது ஏன் இப்படி பண்ணுற நீ விடுல அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க க்ளோஸ்அப்பில் இழுக்கிறான். அவங்க ஹிப்பை பிடிச்சி ஜில்லுன்னு இருக்கு கையெடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையை அப்படியே எடுக்கிறீங்க. ஆனால் அவன் கொஞ்சம் அப்படியே மேலே கொண்டு போகிறான் அவன் ஹேண்டை. நீங்கள் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ஜில்லுன்னு இருக்குது, ஐயோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கேட்குற மாதிரி தெரில. ஜில்லுன்னு இருக்கா, ஒன்றே ஜில்லுன்னு ஆக்குவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படி திருன்னு ஒழிக்கிறீங்க. அவன் என்ன சொல்கிறானே தெரியாமல். அப்போது என்ன பண்ணுறேன்னா அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறான். லிஃப்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்கார வைக்கிறான். எங்கடான்னு பார்த்தா பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, அதாவது டேப் இருக்குது, அது பக்கத்துலேயே உட்கார வைக்கிறான். அவங்கள என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா திருப்பி அவன் ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணுறான். வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டை லைட்டாக மட்டும் உதறிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வரான். நீங்கள் மிரண்டு போகிறீங்க. ஐயோ டே ஏதாவது பண்ணி தொலையாதடா, கத்தி தொலைய போகிறன்ற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. அவனுமே அப்படியே பொறுமையாக ஹேண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா அவங்க பேக் சைடு வச்சு ரப் பண்ணுறான் அவங்களோட போனில். அப்படியே நீங்கள் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெளியிறீங்க. அதை பார்த்து அவன் அப்படியே ரசிக்கிறான். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டரை பிடிச்சிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோதான் போலையே அப்படின்றான். ப்ளீஸ் விட்டுட்டு அதனால் சீரியஸாக முடியல
மூச்சு வாங்குது முடியல விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அப்படியே என்ன பண்ணுறான்னா அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணுறான் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே வந்து வெளியே வரான். டே அம்மா இருக்காங்கடா விட்டுருவா என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கேட்குற மாதிரி தெரில. என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து அவங்கள அப்படி தூக்கிட்டு வெளியே வரான். அப்போ பார்த்தா அம்மா வந்து அப்படியே அந்த சோபாவில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதாண்டா சான்ஸுன்னு கிடச்ச மாதிரி என்ன பண்ணிடுறேன்னா ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள தூக்கிட்டு போகிறான். நீங்கள் கதறாமல் வரீங்க. பிகாஸ் அந்த சவுண்டு கேட்டு அவங்க அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க அவ்வளோதான். ஸோ அதனாலேயும் என்னமோ அப்படியே நீங்கள் சைலண்டாகவே போகிறீங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறுற வரைக்கும் ஸ்டெப்ஸு ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே கதறீங்க. விட்டுட்டு ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதடே ஆல்ரெடி மாட்ட தெரிஞ்சால் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் ஏதோ ஜஸ்ட்டு மிஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் விட்டுட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. விட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வைல்ட் ஐஸில் பார்க்குறீங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத என்னை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கேட்குற மாதிரி தெரியல. அவன் எங்கே கேட்டிருக்கான். அப்படியே அவங்கள தூக்கிட்டு போகிறான். என்னமோ வந்து பிபி தூக்கிட்டு போகிற மாதிரியே தூக்கிட்டு போகிறான். அப்படியே ரூம்குள்ளேயும் வந்துடுறான். அவன் ரூமில் தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அவங்கள. அப்படியே கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே உங்களை பெட்டில் போடுறான். நீங்கள் அப்படியே வந்து விழுந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவனை என்ன பண்ண போகிறானே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க நல்லா. அப்போது அப்படியே வந்து அப்படியே இந்த டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணிகிட்டே வரான். நீங்கள் அதை பார்த்து மறண்டு போய் அப்படியே எந்திரிக்கிறீங்க லைட்டாக. அவன் என்ன பண்ணான்னா வேகமாக அப்படியே பட்டன்ஸ் எல்லாம் அன்பட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சட்டையை தூக்கி வீசிடுறான். அது பறந்து போய் விடுறத நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே இந்த சைடு திரும்பினா அப்படியே பக்கத்தில் இருக்கான் க்ளோஸ்அப்பில். நீங்கள் செம்மையாக ஷாக் ஆகிடுறீங்க. அப்படியே விழுந்துடுறீங்க பெட்டில். அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணனா அவங்க மேலே ஏறி வரான். ஏறி வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். நீங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத இத்தனை வாட்டி சொல்கிறேன் இது கெஞ்ச விடாத ப்ளீஸ் விடு அப்படின்ட்டு நான் சொல்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்தா முழிக்கிறீங்க. என்ன சொல்கிறான்னு தெரியுது. பட் அவன் இப்படி சொல்லுவான்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அப்படியே முழிக்கிறீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து ஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வந்து அன்பட்டன் பண்ணுறான். நீங்கள் அவனை வந்து தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. முடியல அவங்களால சுத்தமாக. ஸோ அப்படியே அந்த ஷர்ட்டை மட்டுமே வந்து என்ன பண்ணிடுறான்னா அப்படியே தூக்கி வீசிடுறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு. என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் அவன் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அவனே இப்படி பார்க்குறீங்க. உங்கள் செஸ்ட்டை ஹைட் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஜஸ்ட் ப்ராவோடு தான் இருக்கீங்க. அவனும் வந்து பார்க்குறான். நீங்கள் ஹேண்டை வச்சு ஹைட் பண்ணதை பார்த்துட்டு உங்கள் ஹேண்டை எடுத்து சைடில் வச்சிடுறான். முன்னாடி நீ ஹைட் பண்ணுற ரசிக்க வரியா எங்கேயாவது அப்படின்னு கேட்குறான். இதில் என்ன இருக்குது ரசிக்கிறதுக்கு என்னை விட அப்படின்ட்டு சொல்கிறீங்க. கேட்கல. அப்படியே வந்து அவங்க நெட்டில் கிஸ் பண்ணுறான். லைக் கிஸ்ன்றதை விட பைட்னு சொல்லலாம். லைட்டாக பை பண்ணுறான். நீங்கள் முடியல விடுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் பார்க்குறான். அவனால் எதுவுமே செய்ய முடியல. அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதனால அப்படியே வந்து பண்ணுறான். நீங்களுமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. போட்டே வந்து என்ன நினச்சான்னு தெரில. சடனாக அந்த பெட்டை விட்டு எழுந்திரிச்சு உங்களோட ஸ்கர்ட்டை அப்படியே வந்து அவுக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிச்சிக்கிறீங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாத ப்ளீஸ் என்னை விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கீங்க. நல்லா இந்த சவுண்ட்லாம் கீழே கேட்காது. பிகாஸ் அங்கே டிவி ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கும் நீங்கள் கத்தவே இல்லையா. ஸோ இதனாலேயும் என்னமோ அவங்க அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவன் பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்கள் அப்படியே வந்து கத்துறீங்க. ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக உங்கள் ஸ்கர்ட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் என்ன பண்ணனா அப்படியே வேகமாக அழுக்கிறான். உங்கள் கையவே நழுவிட்டு அப்படியே வந்துடுது. அதை என்ன பண்ணிடுறான்னா அதையும் தூக்கி வீசிடுறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பக்கத்தில் வந்து டவல் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு தேடிட்டுருக்கீங்க. டவல் ஆர் பெட்ஷீட் இருக்கா அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க. கிடைக்கல. அதுக்குள்ளேயும் அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அப்படியே அவங்கள பார்க்குறான். அப்படியே அட்மைர் பண்ணுறான் அவங்கள.
அப்படியே நீங்கள் அவனே தான் பார்க்குறீங்க. அவன் அவங்க மேலே வந்து உட்காந்துருக்கான். அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனே தான் பார்க்குறீங்க. இப்போது டே வந்து என்ன பண்ணனா அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டில் அவனோட ஹெட்டை வந்து வச்சுக்கிறான். அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஹக்கு பண்ணல, பேக் ஹக் பண்ணல, அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே அவன் வந்து உங்களை பார்க்குறான். பேக் ஹக் பண்ண பேக் ஹக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டப்புன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க அவனை. அவன் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து படுத்துக்கிறான் திருப்பி. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து கீழே இறங்கி, அதாவது உங்ககிட்ட இருந்து அந்த பெட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறான். வந்து உட்காந்துட்டு அவங்க இன்னரை பார்க்குறான். பார்த்துட்டு கீழே இன்னரை வந்து அப்படியே வந்து பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி படுத்துருக்கும் போது லைட்டாக தூக்கம் வந்திருக்கும். ஸோ எதுவுமே பண்ணாமல் தானே படுத்திருப்பான். ஸோ அதனாலேயே எனக்கு உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும் லைட்டாக. அந்த தூக்க கழுத்தில் அப்படியே படுத்திருக்கும் போது அவன் அந்த மாதிரி வைக்கவும் நீங்கள் டக்குன்னு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தா அப்படியே ஹேண்டை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். வேணான்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து அவுத்துடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு. அப்படியே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா சடனாக ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஒயிட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க அவன் என்ன நினச்சான்னு தெரில. சடனாக அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே கத்துறீங்க, டேங் 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 விட்டுட்டேன் டேங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கீங்க. பட் அவன் கேட்குற மாதிரி தெரில. அவன் விட்ட மாதிரி தான் நல்ல இன்றைக்கி. அப்படியே வந்து ஃபிங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டேங்கோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. அவன் உதறி விட்டுட்டு பண்ணிகிட்ருக்கான். அந்தளவுக்கு இதுவாக இருக்கான் அவன் அவங்க மேலே. அப்படியே வந்து கொஞ்சம் நேரமும் போது ஃபிங்கரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் என்ன நினச்சின்னு தெரியல. திருப்பி அப்படியே வந்து படுத்துக்கிறாங்க மேலே. தப்புன்னு வந்து விழுகிறான் அவங்க மேலே. நீங்கள் உங்களால் பெயின் தாங்கவே முடியல. ஃபிங்கரிங்காக இருந்தாலுமே உங்களால் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியுது. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே வந்து அப்படி படுத்துட்ருக்கீங்க. அவன் மேலே வந்து படுத்துருப்பான். அப்படியே படுத்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஏன் தெரியிட்டு முடியல ஃப்ரெஷ்ஷப் ஆகுற அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே சைலண்டாக படுத்துக்கிறீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்குறான். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பார்த்துட்டு அப்படி நீங்களுமே கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிடுறீங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுது. ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். 7:30க்கெல்லாம் வந்து வீட்டுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா சவுண்ட் கேட்குது. ஸோ அதனால டைம் வந்து வேகமாக எழுந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். அப்படியே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா உங்களை எழுப்புறான். எந்திரி சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்கிறான். எங்கே எந்திரி போயிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்களுமே வேகமாக எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சிட்டு பார்த்தா அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அப்படி கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சிடறான். அவனே ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சிடறான். அவனுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரான். நீங்கள் அவங்களால சுத்தமாக முடியல. அந்த ஃபீல் இன்னுமே உங்களை ஒரு மாதிரி பண்ணுது. என்னன்னே தெரியல. அந்த ஃபீல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து அங்கே பார்க்குறீங்க வெளியே வரும்போது. ஏன்னா டவலும் கொண்டு வந்திருக்க மாட்டான். அவனுக்குமே இருக்காது, உங்களுக்குமே இருக்காது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. வா நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒன்று முறைச்சிட்டு அப்படி வேகமாக போய் அவங்க டவல் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி திருப்பி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுவீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். வேறு ட்ரெஸ் தான் நீங்கள் போடுவீங்க. வேறு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வரீங்க. அவன் அங்கே இருக்கிற அவனோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறான். உங்களோட ட்ரெஸ் அங்கே எப்படி இருக்கும்னா அவன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பான் 2-3. அவங்க ஞாபகத்தமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எடுத்து வச்சுருப்பான். அவங்க ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எடுத்து வச்சுருப்பான். அந்த மாதிரியில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுக்கிறீங்க. அது வந்து சொன்னல ஃபஸ்ட் சொன்னால அந்த மாதிரி தான்.
பட் வந்து எப்படி சொல்கிறது, ஜாயிண்டாக இருக்கும் ஸ்கர்ட் வந்து. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அப்படியே வெளியே வரீங்க. அவனை பார்த்தா அப்படியே வந்து உட்காண்ட்ருக்கான், பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருக்கான். மாசா முடிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். அவங்களுக்கு செம்ம வெறியாகுது. என்ன பண்ணுறீங்கண்ணா? அப்படியே வேகமாக அந்த டவலை அந்த சைடு தூக்கி வீசிட்டு அப்படியே டோரை திறந்துட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போது உங்கள் ரூமில் உங்களை பார்த்தா அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. நல்லா அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு நல்லா அழுதுட்ருக்கீங்க. அப்போது தேவை வந்து என்ன பண்ணனா, நீங்கள் வேகமாக அப்படி போகிறத பார்த்துட்டு அவனை என்னமோ கண்டுபிடிச்சிட்டான், நீங்கள் என்னமோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா, சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்து அந்த டவலை வந்து காய போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் அப்போது ஒரு ஓரமாக பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே பிளேடு இருக்குது. அந்த பிளேடை வேகமாக கையில் எடுத்துக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு அப்படியே ஓரமாக போய் நின்றுக்கிறீங்க. என்னையும் அப்படி பண்ணிட்டான்ல, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் டோரை வேகமாக யாரோ திறந்துட்டு உள்ளே வராங்க. யாரான்னு வேகமாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேவன் தான் அந்த பிளேடை வாங்கி அப்படியே ஜன்னல் சைடை தூக்கி போட்டு பல்லார்னு ஒரு அடி விடுறான் உங்களுக்கு. அப்போது நீங்கள் நீ எதுக்கு இங்கே வந்த? ஏய் மயிர, என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? என்னடி என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? இன்னும் நான் என்ன நினைக்கணும்? இதெல்லாம் பண்ணிட்டல, இந்த விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவன் ஏய் என்ன இப்போ பண்ணிட்டேன் நான்? ஜஸ்ட் ஃபிங்கரிங் தான் பண்ணேன், இன்னும் நான் அது கூட பண்ணல. உனக்கு அதுக்குள்ளேயும் இப்படியா? இதுக்கே அப்படின்ற? அப்போ ஃப்யூச்சர்லலாம் உண்மையிலே மேரேஜ் பண்ண வேண்டி சத்தியமாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டையும் நடந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் உன்கிட்ட தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னு எனக்கு தெரில. சுத்தமாக அவனை பார்த்ததுலேருந்து பைத்தியமாக சுற்றிட்டுருக்கேன். இங்கே பாரு, இந்த மயிர் பிடுங்குற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, நானே எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உனக்கு என்ன வேணும்? நீ என்ன அதை பண்ணுமா? வா அப்படின்னு சொல்லிட்டு பெட் சைடு இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ அவன் பலர்னு திருப்பி அடிக்கிறான். இப்போ எதுக்கு என்ன அடித்த? அப்புறம் என்ன சும்மா மயிர் பேசிகிட்டு இருக்கா? போனால் போதுன்னு விட்டா? இங்கே பாருட்டு, சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல. எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? நீயே சைலண்டாக இருந்த. இந்த நான் ஏன் இப்படி சொல்லணும்? அப்போது நான் ஏன்டி பண்ணாமல் இருக்கணும்? ப்ளீஸ், நான் சொல்கிறது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேல நீலாம். ஏய் என்னாடி இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணையே பிடிச்சி பார்க்குறான். அவங்க சீக்ஸை என்ன பண்ணுறான்னா கட் பண்ணி அப்படியே அவங்க கண்ணையே பார்க்குறான். நீங்களுமே அப்படியே வந்து பார்க்குறீங்க அவனை. திடீர்னு என்ன நினச்சிருப்பீங்கன்னு தெரியாது. கண்ணீர் தேங்கி நின்று அப்படியே வந்து வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அவங்கள வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டாப் பண்ணிகிட்ருக்கான் அவங்கள. இங்கே பாரு, என்னால் நல்லா நம்ப முடியாது, பார்த்துக்கோ சொல்லிட்டேன், அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? அவங்க பார்த்து சொல்லிக்கோ. எனக்கு புரியல, ஏன்டி என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கிறுக்கு மாதிரி தெரியுதா? அப்படின்றீங்க. இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? எல்லா பண்ணிட்டு பதினஞ்சு சுற்றிட்டுருக்கேன்னு நினைக்கிறா நீ? அப்படின்ட்டு அப்படி பார்க்குறீங்க. அவனும் என்னடியா அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட் டைம் ஒன்று தான் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில உன்னை அப்படி பார்த்த உடனே. அதான் அதுக்கு அப்படியா? என்ன அதுக்கு அப்படியா? அது ரொம்ப சிம்பிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சிம்பிளா? இது சொல்லுவேன், நீ இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. அவன் திருப்பி கையை பிடிச்சி இழுத்த பண்ணிக்கிறான் சிரிச்சுட்டே. சரிடி விடு, இப்போ என்ன உனக்கு? நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன், ப்ராமிஸாக உன்னை விட்டு நான் போக மாட்டேன், புரியுதா? நம்ப முடியலையே. என்ன நம்ப முடியல? கை கட்ட பாரு, சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டு என்னால் போக முடியாது, போகவும் மாட்டேன்.
அப்படி நான் போனேன்னா வெறும் பணமாக தான் போவேனே தவிர, சீரியஸாக சொல்கிறேன், உன்னை விட்டு நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். கூப்பிட மாட்டானுங்க, கூப்பிட்டாலும் போக மாட்டேன்டி நான். புரியுதா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே டேர்ஸோடையே பார்க்குறீங்க அவனை. அவன் திருப்பி வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் டே சொல்லு, டே சொல்லுடி, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ டூ. அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா குயின்ஸ், நம்ம இதோட அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் போடலான்னு இருக்கேன். யாருக்கு போடலாம் அப்படின்ட்டு மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லைனா அப்படி நானே போடுறேன். ஓகே, சரியா? சரிடா, பாய், லவ் யூ ஆல் குயின்ஸ்.